ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஹெல்தி அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்க. நாங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு. இந்த வீடியோ நான் ஃப்ரைடே எடுத்து வச்சுருந்தேன். பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிட்டு பெண்டிங்லேயே வச்சிட்டேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருந்ததுனால வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன். வீக் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் நான்வெஜ் ஓடிட்டு இருந்தாலும் டியூஸ்டே ஃப்ரைடே வந்து நாங்கள் வெஜிடேரியன் சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவோம். அதனால் இன்றைக்கி ஃப்ரைடே வந்து லேடி ஃபிங்கர் வெண்டைக்காய் குழம்பு வச்சு ரைஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் இருந்தோம். இன்றைக்கி நாங்கள் வந்து கோயிலுக்கு போகலான்ட்டு இருந்தோம், குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு. நான் வந்து என் பையன் கீழே விழுந்துட்டான், காலில் அடிபட்டுருந்துச்சு. அந்த டைமில் வந்து எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க வேண்டுதல் வைக்கிறதுக்கு, தம்பி வந்து நல்லா நடக்க ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நான் வந்து செப்பல் போடாமல் இருப்பேன் அப்படின்ட்டு. பிகாஸ் அப்போ வந்து எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியாது. 1 வீக் அப்புறமா தான் டாக்டர் வந்து ஸ்கேன்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க அவனோட போன் வந்து கிராக் ஆகிட்டுன்ட்டு. ஸ்டார்டிங்கில் அவனுக்கு ஸ்வெல்லிங் எதுவுமே இல்லாமல் சும்மா நடக்காமல் இருந்தான். அது அம்மா சொன்னதுனால நானும் சரி ஓகே, ஒருவேளை கோயிலில் வேண்டுதல் வச்சதுக்கப்புறம் தம்பி நார்மலாக நடந்துருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வேண்டுதல் வச்சுருந்தேன். இப்போ 3 months 2.5 month ஆகிட்டு நான் செப்பல் போடாமே தான் நடந்துட்டுருக்கேன். கம்ப்ளீட்டாக எங்கேனாலுமே செப்பல் இல்லாமல் தான் போகிறேன். இப்போ வந்து தம்பி நல்லா நடக்கான், ஓட ஆரம்பிச்சிட்டான், நார்மல் ஆகிட்டான். அதனால அந்த வேண்டுதலை முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். பிகாஸ் பாப்பா ஸ்கூலில் எல்லாருமே டூருக்கு போயிருக்காங்க. கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் போகல, அதனால அவங்களுக்கு லீவ் விட்டாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே தம்பியும் வந்திருக்கிறதுனால கொலசிக்கு போயிட்டு இந்த வேண்டுதலை முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங் 5 o'clock தான் கோவிலுக்கு கிளம்பணும். எப்போவுமே நாங்கள் மார்னிங் சீக்கிரமாகவே கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். இந்த டைமுக்கு போனது இது வந்து ஃபஸ்ட் டைம் தான். எனக்கு மேரேஜ் ஆகி 1 வீக்கில் நாங்கள் முத்தாரம்மன் கோயிலுக்கு எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ தான் என் தம்பி வந்து எங்கள் கூட கோயிலுக்கு வந்துருந்தான். அதுக்கப்புறம் இப்போ 7 yearsக்கு அப்புறமா தான் என் தம்பி முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கான். எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பச்சில் தம்பி நல்லா தூங்கிட்டு இருந்தான். நான் ஒருவேளை ஃபுல்லாக தூங்கிட்டே இருப்பான், நம்ம ஃப்ரீயாக கோயிலுக்கு போய் சேர்ந்துடலான்னு பார்த்தா அவர் காரில் ஏறினதுமே தூங்கி முழிச்சிட்டு பயங்கர சேட்டை. ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேன்ட்டு அவனை பிடிச்சி தான் வச்சுட்டே இருந்திருக்கேன். எப்போதும் ஃப்ரண்ட் சீட்டில் அவங்க அப்பா கிட்ட போய் உட்காந்து கார் ஓட்டணும் அப்படி பண்ணிகிட்டு இருந்தான். பட் இந்த ரோட்டில் விட முடியாது, அதனால நான் தான் அவனை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு ரொம்ப டயர்டாகிட்டு காரில் ஏறி ஒரு 10 to 15 minutesலேயே நல்லா தூங்கிட்டா. பிகாஸ் கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு, அதனால அவளுக்கு நல்லா தூக்கம் வந்துட்டு. நான் சின்ன பொண்ணாக இருக்கச்சில் எங்கள் அம்மா வந்து எப்போவுமே எது ஒரு பிரச்சனைனா உடனே சாமிக்கிட்ட ஏதாச்சும் ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுருவாங்க. நிறைய டைம் எனக்காகையுமே வேண்டுதல் வச்சு செப்பல் போடாமலாம் இருந்திருக்காங்க. பட் அப்போல்லாம் நான் வந்து இதெல்லாம் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன், திட்டுவேன் எங்கள் அம்மாவை. இப்போ நீங்கள் செப்பல் போடாமல் இருந்தால் மட்டும் எனக்கு சரியாயிருமா அப்படிலாம் சொல்லுவேன். எங்கள் அம்மா எனக்காக ஒரு டைம் தீச்சட்டி கூட எடுத்திருக்காங்க, அதுக்குமே நான் திட்டுவேன், எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறதுனால நான் சரியாயிருவேனா அப்படின்ட்டு கேட்பேன். பட்டு இப்போ நான் அம்மாவானதுக்கு அப்புறமா நானுமே இதெல்லாம் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யார் என்ன சொன்னாலும் அதை உடனே அதை ஃபாலோ பண்ணிடுறது. நான் செப்பல் போடாமல் வீட்டுக்குள்ளேயுமே செப்பல் போட்டுக்கிட்டே தான் நடப்பேன். பட் இப்போது 2.5 month தான் நான் எப்படி தான் செப்பல் போடாமல் இருந்தேன்னு எனக்கே தெரியல. என்ன ரோடு எப்படி இடத்துலனாலும் நான் செப்பல் போடாமே போயிருக்கேன். நிறைய டைம் கல் குத்திருக்கு, கால் ரொம்ப வலிச்சிருக்கு, சூடு ரொம்ப வெயில் இருக்கிறதுனால சூடு காலில் படும். பட் எல்லாத்தையுமே தாங்கி நான் எப்படி இவ்வளோ நாள் இருந்துட்டேன்னு தெரியல. இதான் அம்மாவோட பவர்னு நினைக்கேன். அம்மா நினச்சா எதுனாலுமே பண்ணலாம். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான். நம்ம அம்மா நம்மளுக்கு பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே பெருசாக தெரியாது. பட் நம்ம அம்மா ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்களோட ஸ்ட்ரகிள், சாக்ரிஃபைசஸ் எல்லாமே புரியுது. நம்மளுமே சேம் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்ஸுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ எனக்குமே. கொலசி கோயிலில் வந்து இந்த கடல் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப கண்ட்ரோலாக, அந்த வேவ்ஸ்லாம் ரொம்ப கண்ட்ரோலாக வரும். திருச்செந்தூரில் வந்து பயங்கர வேவ்ஸ் அடிக்கிறதுனால நாங்கள் பக்கத்துலேயே அவ்வளோ போக மாட்டோம். இங்கெல்லாம் பக்கத்தில் போய் நிற்போம். பாப்பா தம்பிக்கு வந்து கடல்லாம் ரொம்ப ஃபேவரட். அதுவும் என் பையனுக்கு சொல்லவே வேண்டாம், அவனுக்கு ரொம்ப ஃபேவரட். கடலை தூரத்துலேருந்து பார்த்த உடனே அதில் நல்லா போய் ஜாலியாக விளையாடலான்ட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பான் அவன். என் தம்பி வந்து இங்கே வந்துடுறான். 10 days எங்கள் கூட தான் இருந்தான். நீங்கள் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி தான் என் தம்பி ரிட்டர்ன் குஜராத்துக்கு போயிட்டான். 10 days எங்கள் கூட இருந்துட்டு. என் பையனுக்கு அடிபட்டிருக்குன்னு தான் அவன் வந்து பார்க்கறதுக்கு ஸ்பெஷலாக அங்கேருந்து வந்துட்டான். ஃப்ரீ டைம் கிடைச்சதுமே நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா எப்படினாலும் நம்ம ஃபேமிலி தான் வந்து நிற்கி நம்மளுக்காக. அது வந்து எனக்கு இப்போது இதை வச்சுமே தெரிஞ்சுட்டு நான் இவ்வளோ தூரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கேன்ட்டு அப்பப்போ ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். எவ்வளோ தூரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, 2 days ஆகுது ட்ரெயினில் வீட்டில் போய் பார்க்கறனா. பட்டு என் ஃபேமிலி வந்து இப்போ அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கச்சுலலாம் என்னையை பார்த்துட்டு போகிறதுனால எனக்கு வந்து 1 year போகிறது அவ்வளோவா பெருசாக கல்யாணம் ஆகி எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம ஃபேமிலியை என்றைக்குமே மறக்கவே முடியாது. ஒரு டே காண்டி கூட மறக்க முடியாது.
நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே கொஞ்சம் நல்லா பார்த்துருக்காங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, காமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. என் வீடியோஸ் இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவினிங் நாங்கள் வந்து சாமி ரொம்ப திருப்தியாக கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். பிகாஸ் அங்கே க்ரௌடே இல்லை, எல்லாருமே சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகிற டைமுக்கு தான் நாங்கள் போயிருக்கோம். சாமிலாம் கும்பிட்டுட்டு பானிபூரி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டா பாப்பா. அதுக்கப்புறம் பானிபூரி சாப்பிட்டுட்டு அவளுக்கு ஒரு டாய் வாங்கி கொடுத்தோம். கொலசையில் திருச்செந்தூரில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் டாய் வந்து என் வீட்டிலே இருக்குது. அதனால என்னது வாங்கண்டே அவளுக்கே தெரியல, சின்னதாக ஸ்லேட் வாங்கிட்டு வந்துட்டா. ஆஃப்டர் 2 monthsக்கு அப்புறமா ஃபைனலி நான் வந்து செப்பல் போட்டுட்டேன். இந்த செப்பல் எங்கள் அம்மா தான் குஜராத்லேருந்து வாங்கி கொடுத்து விட்ருந்தாங்க. ரொம்ப சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. என் வீடியோஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் என் கூட. அப்புறம் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணணுமா அதுவுமே என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்போல்லாம் என் வீடியோஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, சாங் செலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது எல்லாமே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதை மாதிரி டைம் கிடைக்கச்சுலாம் லாங் வீடியோ இன்னுமே நல்லா யோசித்து போடுறேன் நல்லா. அது வரைக்கும் டேக் கேர், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே